ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 24th May 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ்சிவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. வியாழக்கிழமை வந்து ஒரு மிகப்பெரிய ரேலியை கொடுத்த நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருந்துச்சு. இருந்தாலும் நிஃப்டி வந்து ரேலியான அளவுக்கு பெருசாக எதுவும் விழலை. ஸோ அந்த ரேலி வந்து ஒரு நியாயமான ரேலி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வெள்ளிக்கிழமை வந்து பெரிய வீழ்ச்சியை நிஃப்டி வந்து கொடுக்கல. ஸோ இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டு வரப்போகிறதுனால கொஞ்சம் வாலட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் மைனஸில் தான் காட்டுது. ஸோ மண்டேவும் வந்து பெரிய அளவுக்கான மூவ்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோடு தான் மார்க்கெட்டு மூவ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜூன் வரைக்கும் இருக்கிற எல்லா சீரீஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 22,000 வந்து மிக அதிகமான அளவுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24,000க்கு கால் ஆப்ஷனில் நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வரப்போகிறதுனால நிஃப்டி 22,000லேருந்து 24,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்து இது மறுபடியும் 22,000க்கும் போகலாம், இல்லை வந்து 24,000ஐயும் தாண்டலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 150 கோடிக்கு ஒருத்தான ஸ்டேக்கு, அதாவது என்டையர் ஸ்டேக்கையுமே அவங்க வந்து விற்றுருக்குறாங்க. எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா புரோட்டியான் கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து அவங்க ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேக் வந்து என்டையராகவே விற்றுட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 150 கோடி ரூபா வந்திருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த அளவுக்கு ரேலியை காட்டுச்சு. அப்புறம் எல்என்டியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 39 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்க வந்து தானேயில், அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டு டீலை வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்ட்னால எல்என்டி வந்து 39 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 60% வந்து ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது பாரதி ஏர்டெலுக்கு. பேமெண்ட்ஸ் பேங்க்குங்கிறது ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் பேங்க்ஸு, அதாவது அதனால் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாட்டினாலும் ஒரு சின்ன அளவில் அதில் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க் மாதிரியே அது ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து பாரதி ஏர்டெலுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் பாரதி ஏர்டெல் வந்து ஒரு 14 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அப்புறம் டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு 7.75 ருபீஸு ஒவ்வொரு ஷேருக்கும். அதோட எக்ஸ் டேட் வந்து வெள்ளிக்கிழமை இருந்ததுனால அது விழுந்துச்சு. ஏன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கில் வந்து ரேட்டு கம்மியாகும். ஸோ அது கூடவே ப்ராஃபிட் புக்கிங்கும் நிறையா வந்ததுனால ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்துச்சு. அதாவது ஒரு 0.5%, ஒரு 0.5% வந்து ஸ்டேக் வந்து கை மாறி இருந்துச்சு. அந்த ஸ்டேக்ஸோட மொத்தம் ஒர்த்து பார்த்திங்கன்னா 1,480 crore இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் டீல்னால் அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 944 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை வந்து அதிகமான அளவுக்கு பை பண்ணவங்க வெள்ளிக்கிழமை கொஞ்சமாக செல் பண்ணியிருக்கிறாங்க.
அப்புறம் டிஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3வது கண்டினியூஸ் டேவாக பை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2320 கோடி அளவுக்கு அவங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 4 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 36 பாயிண்ட்டும், நாஸ்டாக் ஒரு 184 பாயிண்ட்டும் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த ரேலி எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா என்விடியாவோட ரிசல்ட் வந்துச்சு வியாழக்கிழமை. ஸோ அந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருந்ததுனால மார்க்கெட் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. அதனால் என்விடியாவோட ஸ்டாக் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா என்விடியா ரேலி ஆனதுனால அது ரிலேட்டடான ஏஐ கம்பெனிஸ், ஏன்னா என்விடியா வந்து அந்த ஏஐ சிப் மேக் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஏஐ கம்பெனிஸும் எல்லாமே நல்ல ரேலியை கொடுத்துச்சு வெள்ளிக்கிழமை. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1% மேலே ரேலி ஆகிருக்குது. டவ் S&P 500 வந்து பெரிய அளவுக்கு இந்த ரேலியையும் கொடுக்கல, இருந்தாலும் பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.